கைது செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் கூவத்தூர் குதிரை பேர விவகாரத்தை எழுப்பிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சபாநாயகர் தனபால் நீதிமன்றத்தில் உள்ள விவகாரம் குறித்து பேச அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். நீதிமன்றத்தில் இருப்பதை இங்கே பேச முடியாது. நீங்க என்ன பண்றாலும் சரி, நான் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் என்ன சொல்லுங்க. இதையடுத்து MLA ஃபார் சேல் என்ற பதாகைகளை ஏந்தி திமுக MLAக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் அமளியில் ஈடுபட்டதால் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக MLAக்கள் வெளியேறுமாறு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். சபாநாயகர் ஒவ்வொரு உறுப்பினரின் பெயரை படிக்க அவர்களை காவலர்கள் வெளியேற்ற முற்பட்டனர். இதையடுத்து சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக MLAக்கள் ராஜாஜி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக MLAக்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ராஜாஜி சாலையில் உடனடியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட MK ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட திமுக MLAக்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் அதிமுக அரசு கலைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது குதிரை பேர அடிப்படையில் தான் இந்த வாக்கெடுப்பு பெற்றிருக்கிறது என்பது 2 சட்டமன்ற உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த ஆட்சி உடனே கவிழ்க்கப்பட வேண்டும், கலைக்கப்பட வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எங்கெங்கு பணங்கள் எல்லாம் பேரம் பேசப்பட்டு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உடனடியாக அரசே முன்வந்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் எழுப்புவதற்கு முயற்சித்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் பேசிவிடுவேன் என்று அவர்கள் திட்டவட்டமாக என்னை பேச அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு கடைசி வரை போராடி பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு செவி சாய்க்காத காரணத்தால் சபாநாயகர் அவர்கள் எங்களை அவையிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.